السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد. الحمد لله. மரணத்திற்கு பின் மனித வாழ்க்கை அப்படிங்கிற தொடர் தலைப்புல நேற்றைய தினத்துல அல்லாஹ் சில பேரை பார்க்க மாட்டான், சிலரை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அதே மாதிரி சிலரோடு பேச மாட்டான். யார் உலகத்துல இந்த 15 வகையான 15 வகையான தீமையான செயல்களில் ஈடுபடுறாங்களோ அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வுடைய அருள் என்பது சொர்க்கத்துக்கு ரொம்ப அவசியம். அல்லாஹ்வுடைய அருள் இருந்தா தான் நரகத்துல நம்ம பாதுகாக்க முடியும். அல்லாஹ் நம்மளை கருணை பார்வை கொண்டு பார்த்தா தான் இதெல்லாம் ஆகும் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு மறுமையுடைய முக்கியமான ஒரு நிகழ்வு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுதான் ஹவுதுல் கௌசர், அல் ஹவுல், நீர் தடாகம். இது மறுமையில முக்கியமான ஒரு நிகழ்வு. ஹவுல்னா என்ன? அது ஒரு நீர் தடாகம். அந்த நீர் தடாகத்தில் நீர் இருக்கும். அந்த நீரை யார் குடிக்கிறாங்களோ அவர்கள் மறுமையில சொர்க்கம் போகின்ற வரை அவருக்கு தாகமே ஏற்படாது. லா நல்மா பாதஹு அபதா, அதுக்கப்புறம் அவருக்கு தாகமே ஏற்படாது. மறுமையில சூரியன் நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த நிலையில, மஹ்ஷர் மைதானம் ரொட்டி மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிலையில அவர் அந்த தண்ணிய கடுமையான தாகத்துல இருப்பாரு. நிழல் கிடைச்சிரும், அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதுக்கப்புறம் அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹவுதுல இருந்து தண்ணி குடிக்கிறது. இந்த ஹவுதுன்னு ஒண்ணு இருக்குது அப்படிங்கறத நம்ம ஈமான் பண்ணணும். ஈமான்ல முக்கியமான ஒரு பகுதி. அல்லாமா தஹாவி ரஹ்மத்துல்லா, பெரிய இமாம். இவங்க அகீதால மிகப்பெரிய இமாம் தஹாவி, அகீதத்து தஹாவியான் கிதாப் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப பிரபலமான பிரசித்தி பெற்ற இமாம். அந்த இமாம் சொல்றாங்க, ஒன்னுமினு பி ஹவுதி ரசூலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹவுதை நம்பிக்கை கொள்வது ஈமானி முக்கியமான ஒரு பகுதி. அப்ப நம்ம எல்லாரும் ஹவுதுன்னு ஒரு விஷயம் மறுமையில இருக்குது அப்படிங்கிறத நம்ப வேண்டும். அதே மாதிரி உலகத்துல எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்களோ அத்தனை நபிக்கும் அந்த மறுமையில ஒரு ஹவுது கொடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஹவுது இருக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு ஹவுது இருக்கும், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு ஹவுது இருக்கும், லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஹவுது இருக்கும். இன்னைக்கு ஓதப்பட்ட சூரா ஓதனாப்புல ஷுஆரான்னு ஒரு சூரா, நபிமார்களுடைய வரலாறு அதிகமா வரும். அதுல அது சூறால ஒவ்வொரு நபியுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ எல்லா நபிக்கும் அல்லாஹ் ஒரு ஹவுலை கொடுப்பான். நபிசாசம் சொன்னாங்க திருமீதில, இன்னலி குல்லி நபியின் ஹவுலா, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஹவுல் இருக்கும். இன்னஹும் லயதபாஹூன், எல்லா நபியும் பெருமைப்படுவாங்க, என்னுடைய ஹவுல்ல தான் அதிகமான மனிதர்கள் தண்ணி குடிப்பாங்க, என்னுடைய ஹவுல்ல தான் அதிகமான மனிதர்கள் தண்ணி குடிப்பாங்கன்ட்டு. ஆனால் உண்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஹவுல்ல தான் அதிகமான மக்கள் தண்ணி குடிப்பாங்கன்னு நபிசாசம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நிச்சயமாக நாம் கௌசர் என்ற தடாகத்தை நாம் அன்பளிப்பாக உங்களுக்கு கொடுத்தோம் அல்லாஹ் சொல்றான். கௌசர்னா என்ன? கௌசரும் நஹருன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல ஓதக்கூடிய ஒரு நதி. சொர்க்கத்துல 4 நதி ஓடுது. 2 நதி உள்ள ஓடும், 2 நதி சொர்க்கத்துக்கு வெளியே ஓடும். உள்ள ஓடக்கூடிய 2 நதி என்ன அப்படிங்கிறதுலாம் நான் உங்களுக்கு தஃப்சீருடைய விளக்கங்களை சொல்லியிருக்கிறேன். 2 நதி, ஒண்ணு ஜன்ஜபீல், இன்னொரு நதி பேரு சல்சபீல் ஒண்ணு, இன்னொன்று ஒரு நதி உண்டு. இந்த 2 நதி சொர்க்கத்துக்குள்ள ஓடும், 2 நதி சொர்க்கத்துக்கு வெளியே ஓடும். அது நைல் நதி, இன்னொன்று ஃபுராத் நதி. அதுல உள்ள ஓடக்கூடிய நதியில ஒண்ணு கௌசர். அந்த கௌசர் நதியிலிருந்து நபியுடைய ஹவுல் இருக்கும், அந்த ஹவுலுக்கு கனெக்ஷன் கொடுக்கப்படும். அப்போ அந்த ஹவுலுல் கௌசர், நபியுடைய அந்த தடாகத்துல இருந்து நீர் எங்கிருந்து வருது? சொர்க்கத்துடைய கௌசர் நதியில இருந்து வருது அப்படின்ட்டு இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீரா விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்த ஹவுல் இப்ப இருக்குதா அப்படின்னா, இப்போ அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். சொர்க்க நரகத்தை அல்லாஹ் படைச்சு வச்சிருக்க மாதிரி ஹவுலையும் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். நபிசாசம் சொன்னாங்க, ஒரு முறை அப்படி பயான் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, நான் ஹவுலை பார்க்கிறேன், இப்பொழுது நான் ஹவுலை பார்க்கிறேன் நபிசாசம் சொன்னாங்க. இப்ப ஹவுல் என்பது ஏற்கனவே படைக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஹவுலுல் கௌசர் எப்படி இருக்கும் அது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்குது.
நபிசாசம் சொன்னாங்க, என்னுடைய ஹவுல் என்பது 1 மாத தொலைதூரம் அளவு இருக்குமா. 1 மாசம் நடந்துட்டே இருந்தா எவ்வளவு தூரம் வரும்? அதுதான் ஹவுலுல் கௌசருடைய நீளம். மாவுஹு அபியது மினல் லபன், அந்த ஹவுலுல் கௌசருடைய தண்ணீர் என்பது பாலை விட மென்மையா இருக்கும். பால் பத்திரிக்கா மென்மையா இருக்கும், அதை விட மென்மையா இருக்கும். வரீஹுஹு அத்யபு மினல் மிஸ்க், அதோடைய வாடை என்பது கஸ்தூரியை விட நல்ல வாடை அடிக்கும். எதுக்கு? கௌசருடைய அந்த தண்ணி. வகீசானுஹு, அந்த ஹவுலுல் கௌசர்ல நிறைய கப்பு இருக்கும் குடிக்கிறதுக்கு. அந்த கப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்குன்னா, நுஜூமி ஸமா, வானத்தில் கூடிய நட்சத்திரங்களை போல எண்ணில் அடங்காத நிலையில அந்த ஹவுலுல் கௌசருடைய கிளாஸ் கப்பு இருக்கும். அதிலிருந்து யார் தண்ணீர் குடிப்பாரோ ஒருபோதும் அவர் தாகம் ஏற்படவே படாது. நப்சாசம் அவங்க சின்ன செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஹவுலுல் கௌசருக்கு 2 மீசாப் இருக்கும். மீசாப்னா காபா பத்திரிக்கையா, காபால மேல மழை தண்ணி வந்துச்சுன்னா அப்படி ஒரு ஓரமா வடிஞ்சதுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும், தங்கத்தில் மேலே செஞ்சிருப்பாங்க, அதான் மீசாப்னு சொல்லுவாங்க. ஹவுலுல் கௌசருக்கும் 2 மீசாப் இருக்குன்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. அதே மாதிரி ஹவுலுல் கௌசருடைய 2 ஓரமும் முத்தாலாக செய்யப்பட்டது. முத்து இருக்கா, முத்து ஓட்ட போடப்பட்ட முத்தால் செய்யப்பட்டதாக ஹவுலுல் கௌசருடைய 2 ஓரம் இருக்கும் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனுடைய மண் என்பது கஸ்தூரி விட வாசமானதாக இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நிறைய ஹதீஸ்கள் இருக்கு, நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால அடுத்து போறேன். அந்த ஹவுலுல் கௌசர் தடாகத்துல நிறைய பறவைகள் சுத்தி இருக்குமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமீதியில வருது. வஃபீஹி தைருன், ஹவுலுல் கௌசர்ல நிறைய பறவைகள் சுத்தி இருக்கும். அந்த பறவைகளுடைய கழுத்து என்பது ஒட்டகத்தின் கழுத்தை போல நீளமா இருக்கும். அந்த பறவை, அந்த பறவையை சொர்க்கவாசிகள் சாப்பிடுவாங்க. ஹவுலுல் கௌசர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பறவையை சொர்க்கவாசிகள் சாப்பிடுவார்கள். அது ரொம்ப அருமையா இருக்கும்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிச்சாங்க. அதே மாதிரி முதல்ல ஹவுலுல் கௌசரை யார் தண்ணி குடிக்க வருவா தெரியுமா? ஏழை முஹாஜிர்கள். அவ்வளுன்னாசி உரூதன் அலைஹி, முதலாக தண்ணீர் குடிக்க வரக்கூடியவங்க ஹவுலுல் கௌசர்ல அல் முஹாஜிரூன், ஹிஜ்ரத் செஞ்சவங்க, மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் ஆரம்பமா செஞ்சாங்களா அவங்க பேர் முஹாஜிர்கள் பேர். அவர்களுடைய தலைமுடி என்பது சீவப்படாத நிலையில பரட்டையா இருக்கும், ரொம்ப ஏழையா இருப்பாங்க. அவங்களுக்கு பொண்ணு கேட்டாங்கன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அத மாதிரி அவர்கள் ஏதாவது விஷயத்தை கேட்டு வீட்டு வாசல் போனா வீட்டு வாசல் திறக்கப்படாது. ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் முதல்ல ஹவுலுல் கௌசர்ல தண்ணீர் அருந்துவார்கள். ஹவுலுல் கௌசர்ல தண்ணீர் நம்மளும் அருந்தணும் அப்படின்னா 4 விஷயம் நம்ம செய்யணும். ஹதீஸ்கள்ல வந்திருக்குது. முதலாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காட்டி தராத எந்த விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது. பிதஅத்தான விஷயத்துல ஈடுபடக்கூடாது. நபிசாசம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில நான் ஹவுலுல் கௌசர் கிட்ட நிற்பேன். அப்போ நிறைய மனிதர்கள் அங்க வருவாங்க, அந்த ஹவுலுல் கௌசரை தண்ணி குடிக்கிறது வருவாங்க. மலக்குமார்கள் எல்லாரும் அவங்கள விரட்டுவாங்க. இப்ப நபி சொல்லுவாங்க அந்த மறுமையில, மலக்குமார்களை இது என்னுடைய உம்மத்து, இவங்களையா நீங்க விரட்டுறீங்க அப்படின்னோடனே மலக்குமார்கள் சொல்லுவாங்க, நபியே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அப்புறம் இவங்க நிறைய புதுமையான விஷயங்கள்ல ஈடுபட்டாங்க, அவங்க மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க, உங்களுடைய உம்மத்து தான், ஆனால் அவங்களுடைய மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க, நீங்க சொல்லாத பல விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்ட்டு மலக்குமார்கள் அந்த மனிதர்களை விரட்டுவதாக நபிசாசம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ நபியும் அவங்களுடைய சுன்னத்தை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா ஹவுலுல் கௌசர்ல தண்ணி குடிக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அடுத்து 2வது, ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், அந்த ஆட்சியாளர் அநியாயம் செய்கிறார் என்று தெரிஞ்சும் அந்த ஆட்சியாளருக்கு யார் உதவி செய்கிறாரோ அவர் நாளைக்கு மறுமையில ஹவுலுல் கௌசர் தடாகத்திலிருந்து தண்ணீர் குடிக்க முடியாது, விரட்டப்படுவார். நீண்ட ஹதீஸ், நேரம் ஆயிரும். அடுத்து 3வது, உலகத்துல அல்லாஹ் சில சோதனைகள் கொடுப்பான். சோதனைகளில் பொறுமை இல்லாமல் பிறரிட்ட முறையிட்டு அல்லாஹ்வை பழிச்சு யார் சொல்றாரோ அவருக்கும் ஹவுலுல் கௌசர்ல தண்ணி குடிக்க முடியாது. அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு என்ன செய்யணும்? பொருந்தி கொள்ள வேண்டும். நிறைய ஹதீஸ் புகாரி எல்லாம் வருது. கடைசி 4வது, யார் ஒருவர் ஒதுவை பேணுதலாக முறையில் பேணி வாராரோ அவருக்கு ஹவுலுல் கௌசர்ல தண்ணீர் குடிக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நபிசாசம் அவங்க சொல்லுவாங்க, நிறைய மனிதர்கள் என்னுடைய ஹவுலுல் கௌசர்ல தண்ணி குடிக்க வருவாங்க என்னுடைய உம்மத்துல. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், எப்படி நீங்க எங்களை கண்டுபிடிப்பீங்க? கூட்டம் மறுமையில ஒரு 10,000 பேர் இருந்தாலே கண்டுபிடிக்க முடியாது,
பல கோடி மக்கள் இருப்பாங்க மறுமையில. எப்படி எங்களை கண்டுபிடிப்பீங்க யார சொல்லலாம்? நபிசாசம் சொன்னாங்க, நாம் நாங்க உங்களை கண்டுபிடிப்போம் ஹவுல்ல. எப்படின்னா, நீங்கள் ஒது செய்த உறுப்புகள் நாளைக்கு மறுமையில எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். அதை வச்சு உங்களை நான் கண்டுபிடிப்பேன் நபிசாசம் சொன்னாங்க. இப்ப ஹவுதுல தண்ணீர் குடிக்கிறதற்கு யார் ஒதுவை பேணுதலான முறையில் செஞ்சிருக்காரோ அவருக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பான். அப்ப 4 விஷயங்கள் நாம் செய்வதன் மூலமாக ஹவுதுல் கௌசர்ல தண்ணீர் குடிக்கிற பாக்கியம் கிடைக்கும். முதலாவது நபியுடைய சுன்னத்தை பேணுவது. 2வது அநியாயமான ஆட்சியாளர் சுமத்தப்பட்ட அவருக்கு உதவி செய்யாமல் இருப்பது. மூணாவது என்னது? 4வது ஒது செய்வது. 3வது பொறுமை, சோதனைகள் வந்தால் பொறுமை காப்பது. இப்போ ஹவுதுல் கௌசர்ங்கிறது உண்மையாக இருக்குது, நம்ம நம்பணும். அந்த ஹவுதுல் கௌசர் நபி ஸல்லல்லாஹு, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஹவுது இருக்கும். நம்மளுடைய நபி கொடுக்கப்பட்ட ஹவுது தான் அல் கௌசர். சொர்க்கத்துடைய கௌசர் நதியிலிருந்து அங்க தண்ணி பாய்ச்சப்படுது. ஹவுலுல் கௌசருடைய அந்த நீளம் என்பது 1 மாத தொலை தூரம். அதனுடைய தண்ணீர் என்பது பாலை விட வெண்மையானது. அதனுடைய கீசான்கள், தண்ணி குடிக்கூடிய குவளைகள் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதனுடைய டேஸ்ட் என்பது தேனை விட இனிமையானது. அதனுடைய மண் என்பது கஸ்தூரியை விட மனமானது. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஹவுலுல் கௌசர் இருக்குதுங்கிறத நம்ம நம்பணும். அந்த நபியோடைய கையால் அந்த ஹவுலுல் கௌசர்ல தண்ணி குடிப்பதற்கான அமல்களை செய்வதை உலகத்துல நம்ம ஆசைப்படணும். இல்லாமல்லாம் நபியோடைய முபாரக்கான கையால ஹவுலுல் கௌசர் தடாகத்திலிருந்து நீர் அருந்தும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.